விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க, இங்க தாவேக்காக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், உண்மையான வாக்காளர்களுக்கும் போலி வாக்காளர்களுக்கும் தான் இங்க சண்டை. தாவேக்காக்கும் திமுகவுக்கும் சண்டை இல்லை. நீங்க இத்தனாம் தேதிக்குள்ளர நீங்க கட்டாயம் எல்லாத்தையும் ப்ளூ ஆக்கியிருக்கணும் அப்படின்னு. இப்ப அவங்க போறாங்க, அந்த இடத்துல ஃபேக் ஓட்டர்ஸ் அது ஆளே இல்லை அப்படின்னு சொன்னா அதை நீயே ஸ்கேன் பண்ணி ப்ளூ ஆக்கினா என்ன அர்த்தம்? ஸோ தே ஆர் ஃபோர்ஸ்டு டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். இப்படி யாருமே அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸே பண்ணலைன்னு பச்சையா வந்து புழுகுது. தேர்தல் ஆணையம் பச்சையா புழுகுது. 2024 தேர்தலே ரத்து செய்யப்படணும். ஹரியானா தேர்தல் ரத்து செய்யப்படணும். 25 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்களா வாக்காளர் பட்டியலில் இருக்காங்கிறது ப்ரூஃபோட எடுத்து வச்ச பிறகு சுப்ரீம் கோர்ட் எப்படி சுயோமோட்டோ வந்து அந்த தேர்தலை ரத்து செய்யாம இருக்கு? ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டை முதற்கொண்டு எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுமே விலை போயாச்சு. இப்போ மக்கள் நம்ம தான் டிமாண்ட் பண்ணணும். கிளீனான ஓட்டர் லிஸ்ட் இல்லாம நடக்கும் தேர்தல் நியாயமான தேர்தல் கிடையாது. தேர்தலுக்கு வெறும் 20 நாளைக்கு முன்னாடி கூட அவங்க வாக்காளர்களை சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பீகார்ல பாத்தீங்கன்னா கடைசி 10-20 நாள்ல 3,28,000 வாக்காளர்களை அந்த கடைசி நிமிஷத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐஆர்லயாவது இதை நாங்க ரிமூவ் பண்ண போறோம் நீங்க பேசுறீங்கல்ல ஊர் பூரா. நீங்க பீகார்ல பண்ணலையே. இந்த அண்ணாமலையோட தொகுதியில 80,000 வாக்காளர்களை இன்னும் புதுசா ஏத்தி விட்டுருக்கு. நெட்டை ஆட் பண்ணிருக்கு. எத்தனை ரிமூவ் பண்ணிச்சோ தெரியாது. ரிமூவ் பண்ணதை தாண்டி ஆட் பண்ணது மட்டுமே 80,000 பேர். இப்ப நீங்க பீகார்ல என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? உண்மையிலேயே இந்த எஸ்ஐஆர் இந்த போலி வாக்காளர்களை நீக்கிறது அல்லது வந்து ஒரு டூப்ளிகேட் ஓட்ஸை நீக்கிறது, இறந்தவர்களை நீக்கிறது அப்படிதான் அதோடைய உண்மையான காரணமாக இருந்தால் ஃபைனலா எஸ்ஐஆர்ல இறுதி வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்றதுல டூப்ளிகேட் ஓட்ஸ் இருக்கலாமா? 5,20,000 டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் வந்து பீகாரோட ஃபைனல் எஸ்ஐஆர் லிஸ்ட்ல இருந்தாங்க. டிராஃப்ட் லிஸ்ட்ல இருந்தாங்க. எவ்வளவு பேரு? 4,90,000 பேர். இப்போ ஃபைனலா வந்து 5,20,000 பேர். ஒரு டூப்ளிகேட் வாக்காளர்களை ரிமூவ் பண்ற சாஃப்ட்வேர் உங்ககிட்டே இருக்கா இல்லையா? டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்கு. பல கோடி செலவு பண்ணி அதெல்லாம் அது பண்ணி வச்சிருக்கேன். இத்தனை வருஷமும் காங்கிரஸ் பீரியட்ல ஃபுல்லா அந்த டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை வச்சுதான் அவங்க டூப்ளிகேட் ஓட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு என்ன கஷ்டம் அதை யூஸ் பண்றதுல? உங்ககிட்ட இருக்கக்கூடிய டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை வச்சு டூப்ளிகேட் ஓட்ஸையே நீங்க ரிமூவ் பண்ண மாட்டீங்களா? எங்க கிட்ட வந்து நீ 2002 எங்க நீ ஓட்டு போட்ட, அந்த ஓட்டு போட்டதுல எந்த வரிசையில எந்த பாகத்துல போட்டன்னு நீ கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா உன்னுடைய உண்மையான நோக்கம் என்ன? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாதவர்கள் எனக்கு ஓட்டும் வேண்டாம் ஜாமி, ஒண்ணும் வேண்டாம் ஜாமின்னு அதுக்கான முயற்சியை எடுப்பதையே விட்டு விடுவார்கள். வாக்குச்சாவடிக்கே வரமாட்டாங்க. சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் தான் ஒரு டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி டூப்ளிகேட் ஓட்டர் லிஸ்ட்டை ரிமூவ் பண்ணாதான். ஆனா நீ இதை பண்ணியா அதை பண்ணியான்னு நம்ம மேல வந்து பழிய போடுமா? ஒண்ணு மக்கள் மேல பழிய போடு அல்லது கட்சிக்காரங்க மேல பழிய போடு. குற்றத்தை நீ செய். இப்போ 46% ஆயிடுச்சு இந்தியா கூட்டணியோட ஓட்டு. 52% 46 ஆயிடுச்சு. இந்த 46% இருந்து கண்ணை மூடிக்கிட்டு இங்க ஒரு 10-20% ஓட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டா உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு பதிலாக வந்து போலி வாக்காளர்களை சேர்த்துருவாங்க. 2026ல இங்க வந்து 2 பேருக்கு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். வந்து என்ன சொல்றாங்க, இங்க தாவேக்காக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், உண்மையான வாக்காளர்களுக்கும் போலி வாக்காளர்களுக்கும் தான் இங்க சண்டை. தாவேக்காக்கும் திமுகவுக்கும் சண்டை இல்லை. திமுக யார் கூட கூட்டணி வச்சாலும், தாவேக்கா யாரோட கூட்டணி வச்சாலும், காங்கிரஸ் யாரு கூட கூட்டணி வச்சாலும், யார் கூட கூட்டணி வச்சாலும் வைக்காட்டாலும் போலி வாக்காளர்கள் வழியாக எஸ்ஐஆர் வழியாக பிஜேபி 2026 நம்ம விழிப்புணர்வா இல்லாம நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா கண்டிப்பா அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க. இந்தியாவினுடைய பாசிசம் முழுமையடைஞ்சிரும். ராகுல் காந்தி மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் முழுக்க அதை பேசிக்கிட்டே இருக்காரு. அவராலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா ஒரு ஜனநாயகத்தை வந்து ஒரு சிலர் மட்டும் பாதுகாத்து விட முடியும் என்று நம்புவதே ஜனநாயகத்துக்கு வந்து வீக். சரியா? ஜனநாயகம்னா என்ன? மக்கள் தான் ஆட்சியாளர்கள். எங்கே அப்ப மக்கள் என்பது யார்? ஒருவரா? சிலரா? சிலர் மட்டும் வந்து செய்வது பேர் மக்கள் ஆட்சியா? இல்லையா? அப்ப எல்லாருடைய இன்வால்மெண்டோட சிலர் பிரதிநிதிகளாக செய்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனா எல்லாத்தையுமே பிரதிநிதிகள் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்போ
இந்திய மக்களாகிய நம்ம வந்து ஒரு தெருவில் இறங்குறது, ஒரு போராடுறது, ஒரு ஜல்லிக்கட்டு போன்ற ஒரு மிகப்பெரிய அஹிம்சை போராட்டத்தை நம்ம முன்னெடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. இல்லைன்னா வந்து தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் இந்த 3 மாநில மக்கள், மீண்டும் சொல்றேன், இந்த 3 மாநில அரசாங்கமும் பயங்கரமா எதிர்க்குதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். இந்த 3 மாநில மக்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த 12 மாநில எஸ்ஐஆர்ல 9 மாநிலம் உங்களுக்கு வந்து பிஜேபி ஆல்ரெடி ரூலிங். இந்த 3 மாநிலம் கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான் பிஜேபி ஆளாத மாநிலங்கள், மக்கள் பயங்கரமா எதிர்த்துட்டு இருக்க மாநிலங்கள். இந்த 2026 தேர்தலோட இந்த 3 மாநிலத்திலும் பிஜேபி கூட்டணியோட ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அதோட நம்ம எல்லார் கதையும் முடிஞ்சது. ஒரு பாசிச சர்வாதிகார ஆட்சி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு வடகொரியா போல நமக்கு எந்த ஒரு பேச்சுரிமையும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் ஒரு மிக மோசமான ஒரு காட்டாட்சியை தான் பார்க்கணும். இப்போ உத்தரப்பிரதேசத்தை நம்ம பார்க்குறோம்ல, எவ்வளோ ஒரு மோசமான காட்டாட்சி நடக்குது. அதே போன்ற ஒரு ஆட்சியை வந்து நம்ம இங்கே பார்ப்போம். ஏற்கனவே நம்ம அது கொஞ்சம் பார்த்துருக்குறோம். ஏடிஎம்கே உடைய ஆட்சியில் எஸ்பெஷலி ஜெயலலிதா மேடம் இறந்த பிறகு வந்து எப்படி வந்து மக்களை வந்து சுட்டு போட்டாங்க, எவ்வளோ மோசமாக சுட்டு போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து தமிழகம் பார்த்திருக்கு. ஸோ அதே ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இப்போ ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம வந்து இதை அணுகணும். இப்போ இவ்வளவு சீரியஸா இருக்கு அப்படிங்கறத ஏன் மத்தவங்க அதை கண்டுக்காம இருக்கிறத பத்தி எப்படி நினைக்கிறீங்க? தெரியல, ஐ திங்க் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து அலர்ட் என்ன கொடுக்குறேன்னா, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட கேடர்ஸும் சரி, எல்லா பொதுமக்களும் சரி, யாரையும் நம்பாதீங்க. நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் வந்து வாக்காளர் பட்டியல் தருவோம் அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு குடிமகனுக்குமான உரிமை தன்னுடைய வாக்காளர் பட்டியலை ஆன்லைன்ல 10 பைசா செலவில்லாமல் இலவசமாக டவுன்லோட் பண்ண முடியும். அதை எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்து வந்து நீங்க பார்க்க முடியும். நீங்களே வந்து அதை பொதுவெளியில சொல்ல முடியும். முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ நான் ஒரு ஃபேஸ்புக் லைவ் போனேன்னா 40,000 பேர் 50,000 பேர் வந்து என்னுடைய லைவை பார்க்கறது ஒரு ரீச் எனக்கு இருக்கு. எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் இருக்கு. சாதாரண ஒரு ஆள் கூட இன்னைக்கு நமக்கு ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டா இருக்கு, ட்விட்டர் இருக்கு. இவ்வளவு ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நம்ம ஜனநாயகத்தை அழிய வைக்க முடியாது. ஏன்னா இந்த தளங்களே ஜனநாயக தளங்கள். இந்த ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ அதை பயன்படுத்தி நம்ம வந்து இதை முன்னெடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சீரியஸா இருங்க மக்களே, தயவு செஞ்சு. இன்னும் இல்லைன்னா 4 மாசத்துல பிஜேபி ஆட்சி இங்க வந்துடும். இப்போ இது நீங்க கோர்ட்டை பத்தி நினைக்கிறீங்க? நம்மளுக்கு வந்து கடைசி வாய்ப்புங்கிறது கோர்ட்டு தான் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அதெல்லாம் ஜனநாயகம் இருக்கிற வரைக்கும் தான் சார். பாசிசம் எப்ப வந்துருச்சோ அப்ப எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுமே வந்து அடிச்சு உடைச்சிரும். பாசிசம் என்ன பண்ணும்னா, டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு டெமோக்ரஸியில வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறி தான் வந்து அது வரும். ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி, அது வந்து ஒரு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத பயன்படுத்தி தான் அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணுது. பேச்சுரிமை அப்படிங்கிற ஒரு அரசியலமைப்பை பயன்படுத்தி தான் அது வந்து பேசுது. ஜனநாயகம் கொடுத்த ஒரு பணத்தை வைத்து தான் அது ஏதோ ஒன்று பண்ணுது. இதெல்லாம் பண்ணி தான் அது வந்து மெதுவாக ஆட்சியை பிடிக்குது. ஆட்சியை பிடிச்ச பிறகு ஒவ்வொரு படிக்கட்டையா அடிச்சு நொறுக்கும். ஏன்னா வேற யாரும் அந்த படிக்கட்டு வழியா ஏறி அந்த அதிகாரத்தை கைப்பற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்ப நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பாசிசம்னா அது ஏதோ ஹிட்லர் காலத்துல நடந்துச்சு அப்படின்னு. இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு எத்தியோப்பியால நடக்குது, ஹங்கேரியில நடக்குது. இந்த சர்வாதிகாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு ரஷ்யாவை எடுத்துக்கோங்க, சீனாவை எடுத்துக்கோங்க, வடகொரியாவை எடுத்துக்கோங்க, இந்த அத்தனை நாடுகளிலுமே வந்து இருக்கு. பாசிசம் அப்படிங்கிறது ஜனநாயகத்தை அழித்து சர்வாதிகாரம் வரக்கூடிய ஒரு பாதை தான் வந்து பாசிசம் அப்படின்னு சொல்றோம். நீதிமன்றமும் விதிவிலக்கு இல்லாமல் தான் பல நாடுகளில் வந்து இருந்திருக்கிறது. ஸோ இங்கே கூட பார்த்தோம்னா இவ்வளவு குழப்படியில எஸ்ஐஆர் வந்து பீகார்ல நடக்குது. பீகார்ல எஸ்ஐஆர் முடிஞ்சு 5,20,000 பேர் வந்து டூப்ளிகேட் வாக்காளர்கள் மட்டுமே பீகார்ல இருந்திருக்காங்க. அந்த ஒரே ஒரு ஃபேக்ட் போதும் அந்த எலெக்ஷனை தூக்கி குப்பை தொட்டியில போட்டு இந்த எலெக்ஷன் செல்லாது அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு. சுவமோட்டோ யாரும் அப்ளை பண்ண வேண்டாம். நீதிமன்றத்தை நாடுனீங்களான்லாம் கேட்காதீங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்போது நீதிமன்றம் சுவமோட்டோ அது வந்து சுயமாவே எடுத்து இது செல்லாத இந்த தேர்தல் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கணும். ஸோ கரெக்டாக வந்து எங்கெல்லாம் வந்து நீக்கியிருக்காங்களோ, இப்போ பார்த்தீங்கன்னா பீகாரில் 128 தொகுதிகளில் நீங்கள் நீக்கப்பட்ட வாக்காளர்களை விட தேர்தல் வித்தியாசம் வந்து கம்மி. ஒரு இடத்துல 20,000 வாக்கு வித்தியாசத்தில் வந்து காங்கிரஸ் தோக்குது அல்லது ஆர்ஜேடி தோக்குது. அந்த இடத்துல 50,000 ஓட்டுகளை நீக்கியிருக்காங்க.
இது எப்படி ஒரு ஃபேர் எலெக்ஷனா இருக்க முடியும்? எல்லாருக்குமே இது தெரியும். இப்ப இவங்க எல்லாமே உண்மையிலேயே செத்து போனவங்க, உண்மையிலேயே அப்படியா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் இல்ல. அது வந்து ராகுல் காந்தி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பேர் வந்து இறந்து போனவர்களாக நீக்கப்பட்ட வாக்காளர்களை வந்து எடுத்து வச்சு இருக்கிற வாக்காளர்களே நீக்கியிருக்காங்க வந்து. ஆனா அவங்க ஃபார்ம் எல்லாம் கொடுத்தாங்களா? எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாம் கொடுத்தாங்களா? இப்ப தமிழ்நாட்டுல கொடுக்குறாங்க, ஃபார்ம் திரும்ப கொடுத்துருக்காங்க வந்து. அத மாதிரி கொடுத்தவங்களே நீக்கப்பட்டிருக்காங்களா? சார், நான் வந்து பேசிக்கா எஸ்ஐஆர்ல ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். இப்ப நீங்க இருக்கிறீங்க, நான் வந்து பிஎல்ஓ, நான் வந்து உங்ககிட்ட ஃபார்ம் பிரிண்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்குறேன். அதை கொடுத்த மொமெண்ட்ல எது உறுதியாகுதுன்னா 2 விஷயம் உறுதியாகுது. ஒண்ணு, நீங்க உயிரோட இருக்கீங்க, அந்த வீட்ல அந்த அட்ரஸ்ல இருக்கீங்க, அதனாலதான் அந்த அட்ரஸ்ல வந்து என்னால கொடுக்க முடிஞ்சுச்சு. அந்த மொமெண்டே உங்க வாக்கு உறுதி செய்யப்பட்டதா இல்லையா? சோ ஒரு பிஎல்ஓ அல்லது ஒரு தேர்தல் ஆணையம் இவங்க வந்து ஒருத்தர் வாக்க நீக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு உரிமை கிடையாது. உனக்கு வாக்குரிமை கொடுக்கணுமா வேண்டாமா, இங்கி பிங்கி பாங்கி அப்படியெல்லாம் போடுறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அந்த அட்ரஸ்ல உயிரோட நீ இருந்தன்னா உன் வாக்க நீக்கும் அதிகாரம் உலகத்தில் எந்த கொம்பனுக்கும் கிடையாது, உச்ச நீதிமன்றத்துக்கு கூட கிடையாது. அந்த ஒரு சூழல்ல நான் உங்ககிட்ட ஒரு ஃபார்மை கொடுத்துட்டு இதை நீ எழுதி திருப்பி கொடுத்தா மட்டும்தான் உனக்கு அந்த ஓட்டு. உனக்கு எழுத தெரியலனாலோ, படிக்க தெரியலனாலோ, அல்லது உனக்கு அதை சரியா ஃபில் பண்ண தெரியலனாலோ, அல்லது நீ அந்த ஃபார்மை தொலைச்சிட்டாலோ கிழிச்சிட்டாலோ, நான் உன் வாக்குரிமையை புடுங்கிருவேன்னு சொல்றதுக்கான அதிகாரம் இவங்களுக்கு கிடையாது. பிஎல்ஓஸ்க்கோ இல்லை தேர்தல் ஆணையத்துக்கோ யாருக்குமே கிடையாது. ஸோ இப்படி இந்த ஃபார்ம் வழி அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுடைய உங்களையே குற்றப்படுத்தி, உனக்கு ஏன் வாக்குரிமை இல்லைன்னா நீ தான் காரணம், நீ ஃபார்ம் பண்ணி கொடுத்தியா, இப்ப நீங்க கேக்குறீங்களே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்களா அப்படின்னு. ஸோ இப்போ இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து அன்கான்ஸ்டியூஷனல். அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான ஒரு விஷயம். அப்போ நீங்க கேட்கலாம், ஏற்கனவே 8 வாட்டி நடந்துச்சே அப்படின்னு. அது எதுவுமே இந்த மாதிரி ஃபார்ம் கொடுத்து நீ ஃபில் பண்ணி நான் உன்னை நீக்கிடுவேன் வச்சிருவேன் அதெல்லாம் கிடையாது. அது எல்லாமே பிஎல்ஓ வருவாரு, நீங்க அங்கதான் இருக்கீங்களா, உயிரோட இருக்கீங்களா, குடும்பத்துல புதுசா யாருக்காவது ஓட்டு வேணும்னா அவங்களுக்கு எழுதி கொடுத்துப்பாங்க. யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள நீக்குவாங்க. அந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தர் கிட்ட இதை சேர்த்திருக்கேன் நீக்கிருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பிஎல்ஓ தான் வந்து வேலை செஞ்சுட்டு போவாரே ஒழிய நமக்கு வேலை கொடுக்க மாட்டாரு. முன்னாடி நடந்தது இது மாதிரி ஃபார்ம் கொடுத்து திரும்ப அதெல்லாம் கிடையாது. அண்ட் இன்னொன்னு, இந்த மாதிரி 1 மாசம் அப்படிங்கிற டைம் லைனே கிடையாது. அது வந்து பல மாதங்கள் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 7-8 மாதங்கள் குறைந்தபட்சம் ஒவ்வொரு வாட்டியும் இன்டென்சிவ் ரிவ்யூ வந்து நடந்துச்சு. தீவிர சீர்திருத்தம் அப்படிங்கிறது 8 வாட்டி நடந்திருக்கு. அது வந்து மாத கணக்குல நடக்கும் அது. ஸோ அது வந்து இந்த பிஎல்ஓஸ் வந்து ஃபுல் டைம் யாருமே எம்ப்ளாயீஸ் கிடையாது. அவங்க வந்து ஒரு டீச்சரா இருப்பாங்க, அங்கன்வாடி ஒர்க்கரா இருப்பாங்க. அவங்களுக்கு எப்போ வந்து 2 ஹவர் 4 ஹவர் கிடைக்குதோ அப்போ அப்படியே போச்சுல வரச்சுல அவங்க 4 பேரை பார்த்து அவங்க இருக்காங்களா என்ன ஏதுன்னு உறுதி செய்து ரிலாக்ஸ்டா அவங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து எஸ்ஐஆர் கிட்டத்தட்ட 16 பேர் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த 1 மாசத்துல அப்புறம் இழிவா பேசுறது. தமிழ்நாட்டில் கூட ஒருத்தர் தமிழ்நாட்டுல கூட ஒரு மேடம் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து அவங்க ரொம்ப ஒரு கீழ்நிலையில இருக்கக்கூடியவங்கள ஒரு கொடுமைப்படுத்தி இவங்க ஏதோ ஒன்று அதுல செய்ய சொல்றது. ஒரு அம்மா கூட சொல்லியிருந்தாங்க, நீங்க இத்தனாம் தேதிக்குள்ளர நீங்க கட்டாயம் எல்லாத்தையும் ப்ளூ ஆக்கியிருக்கணும் அப்படின்னு. இப்ப அவங்க போறாங்க அந்த இடத்துல ஃபேக் ஓட்டர்ஸ் அது ஆளே இல்லை அப்படின்னு சொன்னா அதை நீயே ஸ்கேன் பண்ணி ப்ளூ ஆக்கினா என்ன அர்த்தம்? நீங்களே ஸ்கேன் பண்ணி அவங்க இருக்காங்க நான் கொடுத்துட்டேன்னு போய் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ தே ஆர் ஃபோர்ஸ்டு டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். இப்படி யாருமே அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸே பண்ணலைன்னு பச்சையா வந்து புழுகுது. தேர்தல் ஆணையம் பச்சையா புழுகுது. அதாவது பிரதமர் தான் புழுகிறாரு. நமக்கு வந்து பிஜேபி ஆட்சி வந்தோடனே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, என்னது பிரைம் மினிஸ்டர் பொய்யெல்லாம் சொல்றாரு அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையர் கூட புழுகுது. சில உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள், அப்புறம் வந்து தேர்தல் ஆணையர்கள், இது போன்ற பொறுப்புகள்லாம் வந்து அனைத்து மக்களின் நம்பிக்கையை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். மிகப்பெரிய நம்பிக்கைக்கும் நாணயத்துக்கும் வந்து எதற்காகவும் விலை போகாத ஆட்களாகவும் இருக்க வேண்டும். அப்பதான் வந்து ஜனநாயக வந்து ஒரு நம்பிக்கைத்தன்மையோட வந்து இருந்துட்டு இருக்கும். இப்படி பச்சையா வந்து காங்கிரஸ் வந்து அவ்வளோ விஷயம் அப்ளை பண்ணியிருக்கு. அது எதுவுமே வந்து அவங்க அப்ளையே பண்ணல, யாருமே எங்களுக்கு பண்ணவே இல்லை அப்படின்னு பச்சையா பொய் சொல்றது வந்து அவ்வளோ மோசம். இதுலதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்பரன்சியே கிடையாது. சரியா? இப்போ நீங்க ஓப்பனா நாங்க ஃபார்ம் கொடுத்தோம்னா யாருக்கெல்லாம் ஃபார்ம் கொடுத்தீங்கிறது டிரான்ஸ்பரண்டா வைக்கணுமா இல்லையா?
யாருக்கு ஃபார்ம் கொடுக்கல அப்படிங்கிறது வைக்க. அப்ப எனக்கு வரவே இல்லை, வந்ததா இருக்கு அப்படின்னு நான் யாராவது பாத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ இவர் போலி வாக்காளர், இவருக்கு எப்படி நீங்க கொடுத்தீங்க? இப்படி ஒரு வீடே இல்லை, இந்த தெருவுல இப்படி ஒரு வீடே இல்லை, நீங்க எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. இப்ப கேள்வி ரைஸ் பண்றதுக்கோ அல்லது நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அதை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கோ, இந்த எஸ்ஐஆரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கோ, புகார் தெரிவிக்கிறதுக்கோ, அல்லது வந்து அப்ஜெக்ஷன்ஸை வந்து அஃபிஷியலா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்போ, இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த ப்ராசஸே எப்படி அப்படின்னு சொன்னா, இட் இஸ் டிசைன்டு டு ரூயின் த இந்தியன் டெமோக்ரஸி. அவ்வளவுதான். என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம தமிழ்நாட்டு மக்களை ஒரு நாளும் பாஜக வந்து பிடிக்கவே முடியாது. ஆனா எஸ்ஐஆர், இந்த தேர்தல் திருட்டு அப்படிங்கிறது மக்களை பற்றியதே கிடையாது. மக்கள் யாராவது ஓட்டு போடுவோமா என்ன? மக்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டா இவங்க ஏன் இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ண வேண்டியிருக்கு? மக்கள் ஓட்டும் போட மாட்டோம். பிஜேபியோட ஒரு கூட்டத்துக்கு ஒரு நாள் நம்ம போய் அட்டெண்டும் பண்ணதில்லை. இவ்வளவு தூரம் நீங்க வந்து தேர்தல் எல்லாம் பயங்கரமா வின் பண்றீங்களே, ஏன் உங்களுடைய கூட்டங்களுக்கு ஆட்களே வரமாட்டேங்குது? மேசிவா வந்து ஒரு ரேலி பண்ணாரு மோடி, அப்படியே லட்சக்கணக்கான பேர் குமிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எங்கே இருக்கு? எங்கேயாவது ஒரு ஊர்ல காமிங்களேன். லாஸ்ட் ஒரு 5-6 வருஷத்துல எங்கேயாவது காமிங்களேன். அப்போ ஆளே வராது. ஆளே வராம எங்க இருந்து ஓட்டு மட்டும் உங்களுக்கு அப்படியே வந்து கொத்து கொத்தா பொத்து பொத்தையா வந்து விழுந்துகிட்டு இருக்கேன் எப்படி? இப்போ இந்த ஏமாற்றுதல் மூலமாக வந்து இவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுதல் 80% 90% இல்லைங்க சார், 100% இருக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம மீண்டும் மீண்டும் வந்து நீதிமன்றம் நம்மளை காப்பாத்துமா, இவர் வந்து காப்பாத்துவாரா, அவர் வந்து காப்பாத்துவாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு சார். அந்த சொகுசெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம 110 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டோம். மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு வந்த அன்னைக்கு இந்தியா எப்படி இருந்துச்சு? ஒரு ஊழல் நிறைந்த ஒரு அரசாங்கம், மக்களிடம் சுரண்டுவது மட்டுமே இந்த அரசாங்கத்தின் வேலை அப்படிங்கிற மாதிரி, மிக மோசமான வரி, மிக மோசமான சாதிய மனப்பான்மை, பெண்ணடிமைத்தனம், இது எல்லாம் எப்படி 110 வருஷம் முன்னாடி இருந்துச்சோ அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம கையில என்ன இருக்கு? சோஷியல் மீடியா இருக்கு. இப்போ சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த நிமிஷம் கூட என்னால் பேச முடியுது, இல்லைன்னா இது கூட சாத்தியம் இல்லை. அப்போ ஒரு சோஷியல் மீடியா நம்மகிட்ட இருக்கு, கல்வி அறிவு இருக்கு, படிச்சிருக்கோம், நம்ம இன்டர்நெட் இருக்கு, கொஞ்சம் நமக்கு இன்டர்நெட்ல இதை டவுன்லோட் பண்ண தெரியுது. இதெல்லாம் வந்து நம்ம 110 வருஷம் முன்னாடி நம்ம முன்னோர்களுக்கு இல்லை, ஒண்ணுமே தெரியாம இருந்தோம். நம்ம அவங்களே சுதந்திரம் போராடி நமக்காக பெற்று தந்தோம் சுதந்திரத்தை அனுபவிச்சவங்க நம்ம, இல்லையா சார்? நம்ம தலைமுறை எடுத்துக்கோங்க, நம்ம தலைமுறை தான் வந்து இந்த ஜனநாயகத்தின் அத்தனை பலன்களையும் அனுபவிச்சது நம்ம தலைமுறை தான். நமக்கு முந்தின தலைமுறை கூட ஒரு பெரிய வறுமையை அந்த மாதிரி எல்லாம் பார்த்துச்சு. பட் நம்ம தலைமுறை தான், நமக்கு எல்லாருக்கும் சட்ட துணிமறை இருந்துச்சு, நம்ம படிச்சோம், நமக்கு வந்து எக்கச்சக்கமான அணைகள் கட்டி தந்தது இந்த ஜனநாயகம், ரேஷன்ஸ் இருந்துச்சு, பசி பட்னி வந்து நின்றுச்சு, நல்ல ஒரு டீசெண்டான வேலை கிடைச்சது, நம்ம வந்து நல்லா பேசுறோம், எழுதுறோம், இவ்வளோ மீடியா இருக்கு. இல்ல அப்படி ஜனநாயகத்தை அனுபவிச்ச நம்ம எப்படி சார் நம்ம பிள்ளைக்கு அந்த ஜனநாயகத்தை கொடுக்காம போக முடியும்? எவ்வளவு பெரிய துரோகம் நம்ம பண்ணோம்னா. ஸோ இந்த சூழல்ல நம்ம வந்து செல்ஃபிஷா நம்ம உட்காந்துக்கிட்டு அவங்க பண்ணுவாங்களா, இவங்க பண்ணுவாங்க, ராகுல் காந்தி ஏன் இப்படி பண்றாரு, காங்கிரஸே இப்படி பண்ணுது, டிஎம்கே ஏன் இப்படி பண்ணுது, இது பண்ணுது, அது பண்ணுது. இப்ப நம்ம களத்துக்கு வர வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்துட்டோம். ஏன்னா மீண்டும் சொல்றேன், ஜனநாயகம் சிலரால் காப்பாற்றவே முடியாது. ஜனநாயகம் என்பது மக்களாட்சி, மக்கள் அனைவரும் சேர்ந்துதான் இதை காப்பாற்ற வேண்டும். 2024 தேர்தலே ரத்து செய்யப்படணும், ஹரியானா தேர்தல் ரத்து செய்யப்படணும். 25 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்களா வாக்காளர் பட்டியலில் இருக்காங்கிறது ப்ரூஃபோட எடுத்து வச்ச பிறகு சுப்ரீம் கோர்ட் எப்படி சுயோமோட்டோ வந்து அந்த தேர்தலை ரத்து செய்யாம இருக்கு, எப்படி வந்து வாக்காளர் பட்டியலை சரி செய்துட்டு தான் நாங்க வந்து நேர்மையான தேர்தல் நடத்தினாதான் நான் வந்து திருப்பி வந்து கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ண விடுவேன் அப்படின்னு ஏன் சுப்ரீம் கோர்ட் சொல்லாம இருக்கு? ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு முதற்கொண்டு எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுமே விலை போயாச்சு. இப்போ மக்கள் நம்ம தான் டிமாண்ட் பண்ணணும். கிளீனான ஓட்டர் லிஸ்ட் இல்லாம நடக்கும் தேர்தல் நியாயமான தேர்தல் கிடையாது. விவிபேட் அத்தனையும் எண்ணக்கூடிய தேர்தல் தான் நியாயமான தேர்தல். சிசிடிவி ஃபுட்டேஜ் அத்தனையும் பப்ளிக்கா இம்மிடியட்டா அப்லோட் பண்ணணும். என்னுடைய பூத்துல யார் யாரு வாக்கு செலுத்தினாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு குடிமகனும் பார்க்க முடியணும். இந்த 3 ரிக்வெஸ்ட் மினிமம் வச்சு இப்ப நம்ம எல்லாருமே களத்துக்கு ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் போல வந்தாதான் இது சரிப்பட்டு வரும். இந்தியாவுக்கே எப்படி ஒரு சுப்ரீம் கோர்ட்டோடைய டெசிஷனை ஜல்லிக்கட்டு போராட்டம் வழியா மாத்தினவங்க நாம.
ஒரு மேசிவான ஒரு விஷயத்த நம்ம பண்ணோம் தமிழர்கள், இந்தியாவுக்கே காமிச்சோம். சுப்ரீம் கோர்ட் பெருசு இல்லடா, மக்கள் நாங்க தான் பெருசு. சுப்ரீம் கோர்ட்டை விட பெருசு யாரு? மக்கள். அரசாங்கத்தை விட பெருசு யாரு? மக்கள். தேர்தல் ஆணையத்தை விட பெருசு யாரு? மக்கள். எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுமே மக்களுக்காக மட்டுமே ஃபார்ம் ஆனது தானே. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்ப நம்ம திரும்ப எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். தமிழர்களாகிய நாம வந்து இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இதை நம்ம செய்யணும். ஸோ இப்போ 2024 இப்போ இவ்வளவு போலி வாக்காளர்களோட இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து வர்ற SSR 2 SSRலையும் இதை சரி பண்ணியிருக்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்டா அது சரி பண்ணல. ஏன்னா அதுவும் தேர்தல் ஆணையம் தான் பண்ணுது. அது என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த தொகுதியில, இந்த அண்ணாமலையோட தொகுதியில 80,000 வாக்காளர்களை இன்னும் புதுசா ஏத்தி விட்டுருக்கு. நெட்டை ஆட் பண்ணிருக்கு. எத்தனை ரிமூவ் பண்ணிச்சோ தெரியாது. ரிமூவ் பண்ணதை தாண்டி ஆட் பண்ணது மட்டுமே 80,000 பேர். அந்த பர்டிகுலர் எம்பி கான்ஸ்டுவன்சில மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10-11 லட்சம் வாக்காளர்கள்ல இருந்து ஒரு சில வருடங்கள்ல வந்து டபுள் மடங்கு வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சம் வாக்காளர்கள் இந்த ஒரு 10 வருஷத்துல இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. அப்ப அந்த ஒரு தொகுதியில மட்டும் பாப்புலேஷன் டபுள் ஆயிருக்கா? SIRலயாவது இதை நாங்க ரிமூவ் பண்ண போறோம் நீங்க பேசுறீங்கல்ல ஊர் பூரா. நீங்க பீகார்ல பண்ணலையே. பீகார்ல நீங்க டூப்ளிகேட் ஓட்டரை கூட ரிமூவ் பண்ணல. பீகாரோட இறுதி பட்டியல்ல 42% வாக்காளர்கள் கிட்டத்தட்ட, அதாவது 5ல் 2 வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா வெறும் 10% அட்ரஸ்ல இருந்து திருப்பி வர்றாங்க. ஒரு வீட்டுல 800 பேர் இருந்திருக்கிறாங்க சார் இறுதி வாக்காளர் பட்டியல்ல பீகார்ல. அப்ப SIR முடிஞ்சு நீங்க என்ன பண்ணீங்க? எப்படி உங்க SIR நாங்க நம்ப முடியும்? நீங்க பாட்டுக்கு டிசம்பர் 9ன்னுவீங்க, ஜனவரி 9ன்னுவீங்க, ஏதாவது ஒரு டேட்டை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நம்ம மக்கள் என்ன நினைப்போம்? இல்ல இதை இப்ப சரி பண்ணிடுவாங்க, இதை இப்ப சரி பண்ணுவாங்க. இப்படிதான் வந்து பீகார் மக்களும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இதை இப்ப சரி பண்ணிடுவாங்கன்னு. நவம்பர் 6 எலெக்ஷன், நவம்பர் 1 89 லட்சம் வாக்காளர்கள் அப்ஜெக்ஷன்ஸை வந்து நீங்க பாட்டுக்கு கண்டுக்காம ரிஜெக்ட் பண்ணிட்டு பொய் சொல்றீங்க. நீங்க அப்ளையே பண்ணவே இல்லை அப்படின்னு கண் கூட பொய் சொல்றீங்க. அப்போ வந்து எப்படி நம்புறது இல்லையா? நீங்க ஜஸ்ட் வந்து இது ஒரு போராட்டமா, இது ஒரு விஷயமா மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இப்போ வந்துடும் அப்படியே போஸ்ட்போன் பண்ணி போய் கடைசியில எலெக்ஷனுக்கு 4-5 நாள் முன்னாடி நீங்க வந்து இது பண்ணக்கூடிய இறுதி வாக்காளர் பட்டியல்ல அவ்வளவு போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அவ்வளவு டூப்ளிகேட் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதை வந்து அதுக்கப்புறம் எங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதை நம்பி நான் எப்படி SIR நான் ஏத்துக்கிறது இல்லையா? தலைவர் ராகுல் காந்தியோட 2வது பிரஸ் மீட் தயவு செஞ்சு நீங்க பாருங்க. இங்க இருக்க BLA யாருக்குமே தெரியாது, BLOக்கு கூட தெரியாது என்ன நடக்குதுன்னு. எந்த நாட்டிலேயோ எங்கேயோ ஒரு சர்வர்ல இருந்து அவன் பாட்டுக்கு வந்து போலி வாக்காளர்களை லட்சக்கணக்கா அவங்க வந்து ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க. தேர்தலுக்கு வெறும் 20 நாளைக்கு முன்னாடி கூட அவங்க வாக்காளர்களை சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப பீகார்ல பாத்தீங்கன்னா கடைசி 10-20 நாள்ல அவங்க வந்து 3,28,000 வாக்காளர்களை அந்த கடைசி நிமிஷத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபைனல் வாக்காளர் பட்டியல் இவ்வளவுதான் அது இதுன்னு நினைச்ச பிறகு கூட அவ்வளவு அவங்க ஏத்துறாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து எல்லாமே ஒரு கைமீறி போன ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.